வெல்கம் டு சில்ட்ரன்ஸ் டூன்ஸ் என்டர்டைன்மெண்ட் கிங் சேனல். ஆண்டி ஃபாரஸ்ட். அந்த நாள் மாலை அருண், மீரா, குட்டிமணி மூவரும் விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். அவர்கள் வீட்டின் பின்புறத்தில் உள்ள பழைய மழைத்தொட்டி அருகே ஒரு பிரம்மாண்டமான ஒளிக்கதிரை பிரகாசித்தது. ஆச்சரியத்தில் மூவரும் அருகில் சென்றார்கள். எதிரில் ஒரு பிளவு தோன்றியது. உடனே அந்த பிளவுக்குள் நுழைந்த மூவரும் புதிதாகவும் வியப்பாகவும் காணப்படும் ஒரு வியத்தகு உலகத்திற்குள் சென்றனர். அது மாயா நகரம், அதிசயங்கள் நிறைந்த ஒரு மந்திர உலகம். அவர்கள் எதிரில் ஒரு பளபளப்பான காடு இருந்தது. இந்த காடு சாதாரணமானது அல்ல. இங்கு கூழ்கட்டி மரங்கள், சாக்லேட் நதி, ஜெல்லி மலர்கள் போன்ற இனிப்புகளால் நிரம்பியிருந்தது. இந்த இடம் பட்டு பந்தல் காடு என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு பலகை இருந்தது. அதில் பட்டுப்பந்தல் பந்தயம், கெண்டி ரேஸ் பற்றிய அறிவிப்பு இருந்தது. இது மாயா நகரத்தின் மிகப்பெரிய போட்டியாக இருந்தது. இதில் வென்றால் விரும்பிய ஆசை ஒன்றை நிறைவேற்றலாம். மூவரும் ஆர்வத்துடன் பந்தயத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்தார்கள். பந்தய விதிகள்: 3 கட்டங்களை தாண்ட வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் புதிர்களை தீர்க்க வேண்டும். மாயா நகரத்தின் இனிப்பு அரசி போட்டியை நடத்துகிறார். முதல் கட்டம் ஜெல்லி பாலம். மூவரும் பந்தய தொடக்கத்திற்கு சென்றார்கள். முதல் கட்டம் ஜெல்லி பாலம். இந்த பாலம் நடக்கும்போது நடுங்கும். பல குழந்தைகள் அங்கு இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஜெல்லி பாலத்தை கடக்க முயன்றார்கள். ஆனால் பலரும் விழுந்தார்கள். அருண் ஒரு புத்திசாலி. அவன் மெல்ல மெல்ல நடந்தால் பாலம் உடையாது என்று கண்டுபிடித்தான். அவன் இதை மீராவுக்கும் குட்டிமணிக்கும் சொன்னான். மூவரும் கவனமாக நடந்து வந்து முதல் கட்டத்தை வெற்றிகரமாக கடந்தார்கள். இரண்டாம் கட்டம் சாக்லேட் நகரம். இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மாளிகை இருந்தது. உள்ளே நுழைய மந்திர சொல் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த மந்திர சொல் தெரியாது. மீரா புத்திசாலி. அவள் சாக்லேட் பிள்ளைகளிடம் நண்பராக பழகினாள். அவர்கள் ஒரு ரகசியத்தைச் சொன்னார்கள். இனிமை கொண்ட மனது கதவை கூட்டும். மூவரும் ஒருவருக்கொருவர் பாராட்டிச் சொன்னார்கள். உடனே கதவு திறந்துவிட்டது. மீன் கட்டம், பட்டு பந்தல் சுற்று. இது கடைசி கட்டம். மூவரும் பட்டுப்பந்தல் குதிரை மீது ஏறி பந்தயத்தில் பங்கேற்றனர். கிரீம் பாம்புகள், புட்டி, கரடி போன்ற விலங்குகள் இடையே வந்தன. குட்டிமணி தைரியமாக சாக்லேட் குச்சி வீசினான். விலங்குகள் வழியினை விட்டன. அவர்கள் மூவரும் இணைந்து முடிவுக்குள் முதல் இடத்தில் வந்தார்கள். இனிப்பு அரசி அவர்களை பாராட்டி மாயா நகரத்தின் நண்பர்கள் என்று அறிவித்தார். அந்த ஆசையினை கேட்டபோது மூவரும் சொன்னார்கள், எல்லா குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு இனிப்பு அரசி மாயா நகரத்து மகிழ்ச்சி பொதி வழங்கினார். மூவரும் மகிழ்ச்சியாக ஊருக்கு திரும்பினர். அந்த நாள் முதல் அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ முடிவு செய்தார்கள். மூலம் நெருக்கமான நண்பர்கள், புத்திசாலித்தனம், தைரியம் இவை வெற்றிக்கான விசைகள் வேண்டும். நல்ல நண்பர்களுடன் இணைந்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். நன்றி. Like and subscribe for Children's Toons Entertainment King channel.